இந்த உலகத்துல இந்த ராசிக்காரங்க மட்டும் எங்க இருந்தாலும் சரி, இவங்கள சுத்தி தேவைக்காக மட்டுமே தேடிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய கூட்டமும் இருக்கும். தேவை கழிஞ்சுதா, அவங்களுக்கான தேவைகள இவங்க கிட்ட பூர்த்தி செஞ்சுக்கிட்டா, இவங்கள பத்தி துளி அளவு கூட யோசிக்காம துரோகத்த பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி பல துரோகங்களை தாங்கி நிற்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எனக்கு தெரியும். இப்போ உங்க நிலைமை சரியா இல்ல. பயங்கரமான கஷ்டம். ஆரோக்கிய ரீதியா, பொருளாதார ரீதியா, குடும்பத்துல பயங்கரமான சிக்கல்கள். அதுவும் உடைய குழந்தைகளால பெருத்த துன்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கூடிய அளவுல இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுவா அதை பிச்சுக்கிட்டு பைபாஸ்ல போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 1, 2 பிரச்சனை இல்லை. இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதை கவனிக்க எதை விடன்னு கூட தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தூய்மையான எண்ணம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கும். எப்படிங்க? சொல்லப்போனா தெய்வத்துக்கிட்ட வழிபாடே வைத்தாலும் உலகமே செழிப்பா இருக்கணும், மழை மாறி பெய்யணும்னு பொதுப்படியா உலகத்துல கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே சேர்ந்து வேண்டக்கூடிய ஒரு உன்னதமான படைப்புனாக்க சிம்ம ராசியை சொல்லு. ஆனா துளி அளவும் திரும்ப பாசத்தை பெறாத ராசின்னு சொன்னாக்கா அதுவும் சிம்மத்தை சொல்ல முடியும். இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் உண்மையான பாசம் நேசம் கிடைச்சதே கிடையாது. அப்படி கிடைக்குது அப்படின்னா அது அரிதிலும் அரிதுதான். ஏன்னா இவங்க எப்பவுமே கொஞ்சம் நம்ம அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால வெளிப்படையா பேசக்கூடியவங்க, உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அது வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்களும் அப்படிப்பட்டவங்க தான். ஆனா இந்த கலியுகத்துல அந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்க்க முடியுமா? கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், பெத்தவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நெளிவு சுழிவுல உண்மையும் பொய்மையும் சேர்ந்துதானே இருக்கும். இவங்களுக்கு அந்த இடங்கள்ல கொஞ்சம் தடுமாற்று, வெடுக்குன்னு பேசி போடுறீங்க. அது வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பொய்யா பேசுறவங்க மட்டும்தான், அதாவது நாக்குல தேன் வழிகிற மாதிரி பேசுறவங்களுக்கு தானே இந்த உலகம் வந்துட்டு நல்லவன் அப்படின்ற பட்டம் கொடுக்குது. சிம்மத்திற்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கை இருக்கு. இப்போ சிம்மத்துடைய கேள்வி என்ன? இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய மனசுல என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். இப்ப தலைப்பு பார்த்துருப்பீங்க, தனிமரமாக நிற்கக்கூடிய சிம்மம். நம்ம வாழ்க்கை நிலை ஏண்டா இது நாள் வரைக்கும் இப்படி கஷ்டம் நடந்துச்சு, இப்ப ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு, இனியும் என் வாழ்க்கையில கஷ்டம் தான் வருமா, என்னை ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க, எனக்கு ஏன் திரும்ப பாசம் நேசம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, நான் ஏன் எல்லாருக்கிட்டையும் சீக்கிரமா ஏமாறுறேன், நான் மட்டும் ஏன் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யறேன், எனக்கு ஏன் திரும்ப சிறிதளவு கூட உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, என் வாழ்க்கை இப்படியே தான் இருண்ட வாழ்க்கையா போயிட்டு இருக்குமா, அதிபதி சூரியன் தானே, என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கு. ஆண்களுக்கும் அப்படிதான், பெண்களுக்கும் அப்படிதான். ஏன் எனக்கு மட்டும் என்ன நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வருது? அதுக்கு காரணம் சொல்லு. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தங்களால வரலாம், இதை பொருளாதாரத்தில் தடை வரலாம், குடும்பம் இப்போ நல்லா இருக்கும், ஆனா குடும்பத்திலயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, உத்தியோகத்திலயும் பிரச்சனை, எல்லா அதாவது சகல விதங்கள்லயும் சௌபாகியம் கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல சகல விதங்கள்லயும் எங்களுக்கு மட்டும் சண்டை சச்சரவு இப்படியே போகுது. எப்பதான் நாங்க நல்லா இருப்போம்? ஒண்ணு பொருளாதாரத்துல நிலையா இருந்துட்டாக்கா ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆரோக்கியத்திலயும் பிரச்சனை, பொருளாதாரத்திலயும் பிரச்சனை. எங்களுக்கு என்னதான் வழி? எங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் என்ன? இது கேள்வியா நம்ம மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? இதோட நம்ம தலையெழுத்து தான் என்ன? என்னதான் அந்த கடவுள் என் தலையில எழுதி வச்சிருக்காரு? எந்த தெய்வமும் எனக்கு துணை வராதா? சோ இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய பதிவு இது. நிச்சயமா இந்த கேள்விகள்லாம் உங்க மனசுல இருக்குன்னா ஆமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இதோட உடைய இஷ்ட தெய்வம், உடைய குல தெய்வம், இந்த தெய்வங்களுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு சூரிய பகவானை பிடிக்கும்னா ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி, இல்ல ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை எழுதுங்க. ஏன் எழுதணும்? ஏன் நான் அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் இப்ப எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து வானத்தை பாருங்க. சூரிய பகவான் தெரிஞ்சா உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய கண் கண்ட தெய்வம் தான் உங்களை அதிபதிங்கிறத நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோதனையா இருக்கு, தகன்னு எரியற மாதிரி என் வாழ்க்கை இருக்கு, நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா இதெல்லாம் அனுபவிக்கிறதும் அது சூரியன் தான். அவரை எரிஞ்சு தானே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அது போலதான் உங்க வாழ்க்கையும். அப்படின்னா நான் இப்படி எரிஞ்சு என்ன வாழ்க்கையை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படியும் கிடையாது. உங்களை யாராலையுமே தொட முடியாதுங்கிறத முதல்ல நினைச்சுக்கோங்க. சூரிய பகவான் கிட்ட இது வரைக்கும் யாரால போக முடிஞ்சதா?
எப்பேற்பட்ட இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அட்வான்ஸ்டா போறோம். மக்கள் மனுஷன் வந்து கண்டுபிடிக்காத விஷயமே கிடையாது. ஆனா செவ்வாய் கிரகத்துல போய் தங்கறதுக்கு திங்கறதுக்கு வரைக்கும் பார்த்தாச்சு. சூரிய பகவான் கிட்ட போக முடிஞ்சதா? சுட்டு எரிச்சிருவாரு. எந்த பாட்சாவும் பழிக்காது. அதேதான் நீங்க. உண்மை நேர்மையை உழைப்பா வச்சுக்கிட்டு உன்னதமான படைப்புங்க நீங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் இது ஒண்ணுதான். வானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இந்த பூமியில வாழக்கூடிய நீங்களும் ஒண்ணுதான். சிம்ம ராசிகள் எல்லாருக்குமே சொல்றேன். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகும். காரணம் என்னவோ இது நாள் வரைக்கும் யார்ட்டையாவது தலை குடிஞ்சு நின்று இருக்குமா? உங்களுக்காக நீ நின்று இருக்க மாட்டீங்க. மற்றவங்களுடைய சூழ்ச்சியின் காரணமா அமைதியா இருக்குவீங்க தவிர்த்து குற்றம் செய்தவர்கள் நீங்க கிடையாது. 1, பொய் பேச மாட்டீங்க. 2, சரியோ தப்போ நியாயத்தின் பக்கம் இருந்து போராடக்கூடியவங்க. கோடி ரூபாய் வருதுனாலையும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், எனக்கு அது வேண்டாம். மனசுக்கு ஒப்பாத எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாத ராசி சிம்ம ராசி. அதனாலவே சிரமங்கள் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கு. மனசாட்சி கழட்டி வச்சுட்டு எல்லாருக்கும் தலையாட்டிக்கிட்டு எல்லா ஒரு தப்பு தண்டாவுக்கும் தொண போறவங்க தான் நல்லா இருக்காங்க இன்னைக்கு. இது உண்மைதான், நான் மறுக்க மாட்டேன். ஆனா அது நிலையானதா? இப்படி வரும், அப்படி போயிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒத்த ரூபானாலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுது சந்தோஷம்னாலும் அது நிலைச்சிருக்கும். அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே தன்னம்பிக்கை, தைரியம், தலைமை பண்போட வளம் வரக்கூடிய உங்களுக்கு நாங்க சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாயம் என்ன தெரியுமா? விழுந்த இடத்துல எந்திரிச்சு நிக்கணும். ஆலமரம் மாதிரி நிக்கணும். ஒருத்தன் ஒரு கிளைய வெட்ட நினைச்சா எனக்கு பல கிளைகள் முளைக்கணும்ன்றது மட்டும் உங்களுடைய உறுதித்தன்மை இல்லையா? ஸோ உங்களால பல பேர் வாழ்றாங்க. பல பேருடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எவ்வளவு தடை போட்டாலும் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அதுதான் நீங்க. இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கொஞ்சம் சஞ்சலப்பட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் தடுமாற்றத்துல இருக்கீங்க. இது இப்படியே போயிடுமா, அது அப்படியே முடிஞ்சிருமான்ற ஒரு வாழ்க்கையுடைய ஓட்டம்ங்கிறது உங்களை ஓரளவுக்கு அப்படியே ஒதுக்கி விட்டு பாக்குது. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா. இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசி அரசன் நீங்க. தன்னம்பிக்கை அதிகம், துணிவு அதிகம், மற்றவங்களால செய்ய முடியாத விஷயத்த சர்வ சாதாரணமா திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்க, அதை வழிநடத்தக்கூடியவங்க. வெளிச்சமா இருக்கிறத ரொம்ப விரும்புவீங்க. வெளிப்படைத்தன்மை ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசு பெருசு. மற்றவங்களால விட்டு கொடுக்க முடியாத விஷயத்த கூட விட்டு கொடுப்பாங்க. உதவித்தனம் ரொம்ப அதிகம். யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உதவி செய்யறதுல வள்ளல்கள்னே சொல்லலாம். அதிகமான செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி அதே போல நம்ம மற்றவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. அதிகமா மனசு புண்படக்கூடியவங்களும் இவங்க தான். ஏன்னா யாரெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஈஸியா மனசு புண்பட்டு போயிடும். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னாக்கா அவங்க மனசு மென்மையா இருக்கும். பார்க்கறதுக்கு கரடுமுரடான ஆட்கள் தான் இவங்க. ஆனா உள்ளுக்குள்ள மனசு ரொம்ப மென்மையானது. சட்டுன்னு ஒரு சொல்லுக்கு கோவப்பட்டுடுவாங்க. அந்த கோபத்துல பாத்தீங்கன்னா 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். தான் மனசு போலதான் மற்றவங்களுக்கு மனசு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சிம்மம் இது வரைக்குமே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாத சுயநலமா இருக்கேன்னு ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டா கூட சிம்மம் பாத்தீங்கன்னா சுத்தி ஒருத்தம் கூட மிச்சம் மீதி இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சூரிய பகவான் இருக்காரு, வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்காரு. அளவுக்கு மீறி அவருடைய வெளிச்சம் பூமிக்கு பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா விதமான துன்பங்களும் வரும். ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை, மற்ற எல்லா விஷயங்களுமே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அப்படிதான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கட்டுக்கோப்போட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சீரான வாழ்க்கையை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. தான் கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சீர் குலையாம இருக்கிறதுக்கான வழி நிறைய இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல விட்டுடலாம் தம்பி, ஓடிடலாம் எங்கேயாச்சும் அப்படின்னு கூட நமக்கு தோணுது இல்லையா? ஸோ இப்போ கிரக சூழ்நிலைகள் ஒரு நமக்கு சாதகமா இல்லையோ, நமக்கு இந்த கஷ்டம் ஏன் வருது, நமக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஜாதகம் முழுவதும் கிரகனுடைய இடம், தசா புத்தி, இது தெரிஞ்சா நிச்சயமா விளக்கம் சிறப்பா சொல்லிடலாம். பட் உங்களோட ஜாதகம் என் கையில கிடையாது. பட் பொதுவா சொல்ற சிம்ம ராசிக்கு குரு நல்ல இடத்துல இருந்துட்டா அறிவு, உதவி, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நமக்கு அஷ்டம சனி, சனியுடைய பார்வை இருக்கிறதுனால கஷ்டம், பொறுமை கத்துக்கணும், நம்பிக்கையில நிறைய சோதனை, யாரை நம்புறதுனே தெரியல. இப்போ
இப்போ செவ்வாய் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டா ஆரோக்கியத்துக்கும் உறவுகளும் நல்ல விதத்துல அமைஞ்சிடும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி, கேது, ராகு இந்த பாதிப்பு இருக்கிறதுனால தான் மனசு எப்பவுமே சோகமா இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியுமே வருது. தப்புனா நீங்க தப்பானவங்கன்னு நான் சொல்ல வரல, தப்பான விஷயத்தை செஞ்சுட்டீங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லாரையும் நம்புறது அதுவே தப்பு தானே. நல்லவன் கெட்டவன் எல்லாரும், நல்லவனை நம்பினா தப்பு கிடையாது, கெட்டவன் நம்பினா என்ன ஆகும்? சூழ்ச்சியில் கொண்டு விட்டுடுறான். சூழ்ச்சியால மட்டும்தான் ஒரு அரசனை வீழ்த்த முடியும். அதுதான் சிம்மம். பல பேர் பல வகைகள்ல உதவின்னு கேட்டு வருவாங்க, அரசன் அள்ளி கொடுப்பாரு, கடைசியில பார்த்தா அவன் வந்து ஒற்றனா இருப்பான் போலீங்களா. அதே போல துரோகிகளுடைய ஆதிக்கம் அதிகமா சூழ்ந்திருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. நல்ல மாற்றம் வரணும், நான் என்னதான் பண்றேன் கடவுளே அப்படின்னு தோணுதா? இப்பயும் என் பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கும். தினமும் காலையில சூரியனை நோக்கி பிரார்த்தனை, அவருக்கு தண்ணீர் படைத்து வழிபாடு செய்யணும். இப்ப இந்த நிமிஷம் இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவல் கூவுற சத்தம் கேட்டிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ மனசு குளிர்ச்சி பெற அனுமான் சாலிஷா, விஷ்ணு ஸ்லோகம், காயத்ரி மந்திரம் படிங்க. நல்ல எண்ணம் நல்ல செயல்கள் தொடர்ந்து பண்ணுங்க. யாரையுமே பார்க்காது. நம்மள யாரும் நல்லவன் கெட்டவன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி சொன்னாலே நீங்க பெருசா எடுத்துக்காது. கெட்டவன் சொல்றேன்னு கூட நம்பிடுங்க. ஆனா நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா அந்த இடத்துல உஷாரா இருங்க. அதே மாதிரி உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் நல்லவன், நான் செய்யறது நேர்மையா தான் இருக்கு, அந்த நம்பிக்கை வந்து எப்பவும் இருக்கணும். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனோ, சூழ்ச்சிகள் உங்களை வந்து அந்த மாதிரி தள்ளும். அந்த இடங்கள் தான் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிற காரணம் உங்கள் மீது நம்பிக்கை இழக்கும் நேரத்துலதான். ஓகேங்களா? என்ன அன்னைக்கு சொல்றேன், சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் நீங்க உயர்வானவர்கள். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். நம்மளால முடியாது, இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லடா அப்படின்ற நம்பிக்கையும் வரணும். ஒன்னும் இல்ல, இந்த நிமிஷம் உசுர மாச்சிக்கலான்ற நிலையில கூட நீ இருந்துட்டு போலாம். ஆனா அந்த நிமிஷம் நீ நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் சாகணும், என்னால முடியாதா? இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். நான் நல்லதானே பண்ணிட்டு இருக்கேன், நான் நேர்மையா தானே இருக்கேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல இல்ல, கண்டிப்பா தெய்வம் எனக்கு துணை வரும், எனக்கான வழிகாட்டுதல் கண்டிப்பா கடவுள் கொடுப்பாங்க. இந்த நம்பிக்கையோட உழைச்சு பாருங்க, ஏஞ்சி நடந்து பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல வழி பிறக்கும். மனசு பெருசுங்க உங்களுக்கு, தெய்வத்துக்கு நிகரான மனசு. உங்ககிட்ட உதவி வாங்குறவங்களுக்கு தான் அது தெரியும். உதவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க, அதை விட்டுடுங்க. உதவி செய்யறவங்க வந்து தெய்வத்துக்கு நிகரானவங்க தானே. பெரிய பெரிய உதவிகள்லாம் செய்ய சர்வசாதாரணமா செய்யக்கூடிய ஆட்கள் தான் நீங்க. சிங்கம் போல தைரியம், தலைமை பண்பு, பொய்யை வெறுக்கக்கூடியவங்க, உண்மைக்கு அடிமையானவங்க, பாசத்துக்கு அடிமைப்பட்டவங்க, மனசு ரொம்ப மென்மையானது. யாருக்காவது எது பிரச்சனை அப்படின்னாக்கா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய தெய்வங்க நீங்க. பாசம் அதிகம், குடும்பத்துல நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதனாலவே யாருமே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க இதை நோட் பண்ணிருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்வீங்க. கடைசியில சின்ன உதவி கேட்கறதுக்கு திரும்பி பார்த்தா கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இல்ல வாய் விட்டு கேட்டாலுமே அது திரும்ப உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. நம்முடைய அகராதிலே வந்து சிம்மத்திற்கு உதவிகள் திரும்ப கிடைத்ததாக சரித்திரம் இல்லை. ஓகே, அதே போல நம்ம ஏன் ஈஸி ஏமாறுறோம்? எல்லாருமேலையும் அதிகமா நம்பிக்கை வைக்கிறது, அதுதான் பல விதங்கள்ல நம்மள பலவீனமா மாத்துது. ஸோ யாரையும் பெருசா நம்பிக்கை வைக்காதீங்க. நமக்கு பண்ணுவான் அதெல்லாம் வேணாம், நமக்கு பாசமா வைப்பான் அதுவும் வேணாம். உங்கள் மீது நம்பிக்கை வைங்க, அதுவே உங்களுக்கு பெருத்த வெற்றியை கொடுத்துரும். மனசு தூய்மையா இருக்கிறதுனால யாராவது சிரிச்சா உடனே நம்பிடுறீங்க. அது வெளுத்ததெல்லாம் பால், மின்னுறதெல்லாம் பொண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்க. அதே போல மற்றொரு நடிப்பையும் ஈஸியா நம்புறீங்க. நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்க, அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல கத்தி குத்துகளை பின்னாடி முதுகுல வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. இதுதான் உங்களுடைய அதிபதி வச்சே சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் எதுக்குப்பா சூரிய நமஸ்காரம் பண்ற அப்படின்ற மாதிரி. நமக்கு தெரியறதில்ல, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம இல்லையா? அதே மாதிரி ஏன் நம்ம எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யறோம்? நமக்கு ஏன் உதவி செய்யறதுக்கு யாரும் வரதில்லை. சூரியன் ராசி அதிகாரம், சேவை, மனப்பான்கு, இதனாலவே நீங்க எல்லாருக்கும் உதவி செய்து அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா பல முறை நன்றி தெரியாமை, துரோகம் இத வந்து அதிகமா அனுபவிச்சிருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க. நன்றி என்ன தெரியாம இருந்திருப்பாங்க, ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த உதவியை நீங்க அவங்களுக்கு செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளோ இருண்ட பக்கமா இருக்கு? சூரியன் தந்த ராசி, ஒளி நிறைந்த ராசி நீங்க. சூரியன் ஒளிரக்கூடிய இடத்துல தாங்க நிழலும் பெருசா இருக்கும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது மிகுந்த வித்தியாசமா இருக்கு. அதிக உயரமும் உங்களுக்கு தான், அதிக சோதனையும் உங்களுக்கு தான். சிம்மராசிக்கு இது வந்து ரெண்டுமே பொருத்தம் தான். இதுல சிம்மராசி ஆண்கள் பொறுப்பு சுமை அதிகம், குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க கூடியவங்க நீங்க.
வாழ்க்கையில வெற்றி பெற பெரிய சிரமங்களை கடக்க வேண்டியிருக்கு. வெற்றி வந்ததும் சமுதாயத்துல உயர்ந்த இடம் பெறுவீங்க, வருத்தப்படாதீங்க. சிம்ம ராசி பெண்கள் மனசு சுத்தமா இருக்கிறதுனாலவே சமூகத்துடைய பார்வை உங்கள் மீது அதிகம். சில சமயம் தவறு செய்யாமலே உங்க மேல குற்றம் சாட்டுவாங்க. ஆனா உடைய மன உறுதி, மன வலிமை எந்த சிரமத்தையுமே கடக்க வைக்கும். கவலைப்படாதீங்க. இப்ப ஏதாவது உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க, மனசு வலிக்குது, கஷ்டமா இருக்கு அப்படின்னாலையும் நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயாச்சும் ஓடிடலாமா, ஒளிஞ்சிடலாமா அப்படின்லாம் கூட சில சமயம் ஏன் உசுர மாச்சலாம் கூட தோணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க. மற்றவங்களை எரிக்கணுமே தவிர்த்து உங்களை நீங்க எரிச்சக்கூடாது. அதுக்காக மற்றவங்களை தாக்கணும்னு நான் சொல்ல வரல. யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, நீங்க உண்மையா இருந்தால். புரியுதா? அதே போல ஏன் நமக்கு ஈஸியா கெட்ட பேர் வருது? நல்லதானே பண்றோம். இதுக்கு கேள்வி என்ன? நேர்மையா பேசுறீங்க. மற்றவங்களுடைய மனசுக்கு பிடிக்காத உண்மையை சொன்னாலே நீங்க கோபக்காரங்கன்னு சொல்லிடுவாங்க. உண்மையை யாருக்குங்க பிடிக்குது? இப்போ எல்லாருக்கும் நம்ம நல்லவனா இருக்குனாக்க நம்ம போய் தான் பேசியாகணும். நம்மளால அது பேச முடியுமா? முடியாது. சொல்றது உண்மை, செய்யறது நியாயம், கடைபிடிக்கிறது உண்மையின் நேர்மையும். இதெல்லாம் எப்போ உலகம் ஏத்துக்குதோ அப்பதான் நீங்க நல்லவங்க. அது வரைக்கும் நல்ல பேருங்கிறது வாய்ப்பு இல்லை. முடிவா என்ன சொல்றேன்னா, சிம்ம ராசிக்காரங்க நீங்க நல்லவங்க, தவறில்லாத உண்மையான நல்ல மனசுக்காரங்க. கெட்டது செய்ய தெரியாது, ஆனா நீங்க செஞ்ச நல்லது கெட்டதா மாறும். உலகம் அதை மட்டும் ஈஸியா கவனிச்சிடும். நீங்க நல்லது செஞ்சா அது பொறாம, விமர்சனம், இதுக்கு எல்லாத்துக்கும் பஞ்சமே இருக்காது. ஒரு நல்லது செய்வீங்க, இல்ல ஒருத்தருக்கு இப்ப அவசரமா ஒரு 10,000 ரூபாய் தேவை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்காது, இங்க கடன் வாங்கி கொடுக்குறீங்க. அப்ப பாக்குற என்ன சொல்லுவேன்னா, 10,000 ரூபாய ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு பணம் வச்சிருப்பான்னு பாரு அப்படின்னு யோசிக்கிறது. இது பொண்ணுங்க ஒரு நகை நட்டு தூக்கி கொடுக்குறாங்க. ஓ, நகை நட்டு ஒரு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இவகிட்ட எவ்வளவு நகை இருக்கோ தெரியலையே அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி விமர்சனம் எப்படின்னா, பெருசா செஞ்சுட்டா இவன், பெருசா செஞ்சுட்டா இவன், இப்படி நன்றி கெட்டத்தனமா நிறைய பேர் பேசுவாங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, நினைச்சுக்காதீங்க. இந்த உலகம் இப்படிதான். நீங்க பண்றத பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரும் நமக்கு நல்லவங்க அப்படின்னு பட்டம் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? இது ஒரு புறம் இருக்கட்டும். நமக்கான பரிகாரம், நம்ம அதிபதி நம்ம எப்பவுமே பிரகாசமா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணாக்கா, சூரிய பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். காலை நேரம் சூரியனுடைய உதய நேரத்துல கிழக்கு நோக்கி நின்று கையில தண்ணீர், இதை அர்க்கயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லுங்க. அதே போல ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயில்ல சிவ சூரியன் தரிசனம் செய்யுங்க. சிவன், விஷ்ணு, முருகன் இவர்கள்ல யாரையாவது தினசரி பிரார்த்தனை செய்தால் சூரியனுடைய பலம் அதிகமாகும். அதே போல தினசரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுவே, ஓம் சூர்யாய நமக. ஓகே, இதோட வாழ்க்கையில நீங்க பின்பற்ற வேண்டியது, நேர்மை என்னை கைவிடாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய குறைகளை வெளிப்படையா பேசுறோம் இல்லையா, அது கொஞ்சம் மாத்திக்கணும். எப்படி பண்ணணும்? வெளிப்படையா பேசுறோம், கெட்ட பேர் சட்டுன்னு வந்துருது, அது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு நமக்கு. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். தப்பு பண்றத கொஞ்சம் நாசுக்கா சொல்லி பாருங்க. அதிகமா யாரையும் நம்பாதீங்க. யாருக்கா உதவி செய்றீங்க அப்படின்னா உண்மையாவே அந்த உதவி அவங்களுக்கு தேவையாங்கிறத பார்த்து செய்யுங்க. புரியுதுங்களா? கிருஷ்ண பரமாத்மாவே ஒருத்தர் கேள்வி கேட்டப்போ, அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய ரத ஓட்டி கேட்டாரு கிருஷ்ணகிட்ட, என்ன, ஏன் கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா பாண்டவர்கள் இந்த சூதாட்டத்தை ஆடாமலே தடுத்திருக்கலாம் இல்ல அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, உண்மைதான்ப்பா, ஆனா நான் அந்த சூதாட கூடத்துக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன், நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தர்மர் என்னை கூப்பிடுவாரு, அந்த சமயத்துல போய் நான் அதை நிறுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா தர்மர் நான் எந்த அளவுக்கு வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. சோ அதன் காரணமா தான் உதவிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்காம செய்தா அதுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. அவங்க எல்லாத்தையும் தோத்ததுக்கு அப்புறமா என்கிட்ட உதவின்னு கேட்டாங்க, அதனாலதான் இந்த பாரத போரே மூண்டுச்சு, அதெல்லாம் இவங்க பக்கம் நின்று இவங்களை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு. அது போலதான் சிம்ம ராசிக்காரங்கள உதவின்னு கேட்கிறவங்களுக்கு உண்மையா உதவி தேவைப்படுதாங்கிறத பண்ணுங்க. உதவி செய்ய போய் 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 உபத்தரத்தை அதிகமா வாங்கி உசுர போகக்கூடிய நிலையில நிக்கக்கூடிய ராசியுமே சிம்ம ராசி நான் அடிச்சு சொல்லுவேன். அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமேலும் கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையில சிவப்பு மலர், சிவப்பு துணி, சிவப்பு பழம். சிவப்பு பழம்னாக்கா ஆப்பிள், மாதுளை, இதுல நீங்க யாருக்காவது தானம் கொடுக்கலாம். அதே போல தேவையானவங்களுக்கு தண்ணீர் அன்னதானம் செய்வது சூரிய பகவானை மகிழ்விக்கும். எப்பவுமே தூய்மையா வெளிச்சமா வாழ முயற்சி பண்ணுங்க.
உங்க நல்ல மனசுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை, கெட்ட பேரு இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. சூரிய வழிபாடு, மனநிலை கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. யோசிச்சு செயல்படுங்க. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா வாழ்க்கையில மெல்ல 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 வெளிச்சங்கிறது நிரந்தரமா நம்ம வாழ்க்கையில குடிகொண்டுடும். இதுல நமக்கு பெரும்பாலும் பொருளாதாரத்துல வளர்ச்சி வேணும். என்ன பண்ணட்டும்? சூரியன், குரு, சனி இந்த இடம் நல்லா இருந்துட்டா சிம்ம ராசிகளுக்கு பணம், சொத்து விரைவா வரும். ஆனா உங்களோட பண கஷ்டத்துக்கு முக்கியமான காரணமா நிக்கிறது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு. அதிகமா நம்பிக்கை வைக்கிறது. இதன் காரணமாவே பணம் வெளியில போனா மாட்டிக்கும். பணத்தை வந்து அதிகமா வீண் விரயமாகக்கூடிய இடமும் இதுவதான் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல நிதிநிலையை வளர்க்க முதலீடுகள்ல கட்டுப்பாடு தேவை. தேவையற்ற உதவிகளை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப நல்லவங்க நீங்க. உங்களை தேவையில்லாம தப்பா பயன்படுத்துறாங்க. பொய்யா நடிச்சு கபட நாடகம் ஆடி உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்து சுரண்டிக்கிட்டு போறாங்க. அது வந்து யாரா வேணா இருக்கட்டும். அண்ணன், தம்பி, அக்கா, அம்மா, அப்பா எல்லா உறவுகளுமே உங்ககிட்ட வந்து பொருளாதாரத்தை சுரண்டுறதுக்கு ரெடியா நிற்கக்கூடிய இதுதான். எங்க அம்மாங்க, எங்க அப்பாங்க, என் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு நான் பண்றது என்னங்க? இருந்துட்டு போட்டுங்க. நீங்க கஷ்டப்படுறது யாரு? உங்ககிட்ட இருந்தா எல்லாருக்கும் சொந்தங்க. ஆனா மத்தவங்க கிட்ட இருந்தா உங்களுடைய பணமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது உங்களால உணர முடியுதா? அடுத்தா திருமணத்துல தடை விலகணும். எல்லாருக்கும் வாழ்க்கை துணையெல்லாம் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அழகா பார்த்து 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 நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். ஆனா நமக்கு மட்டும் ஏன் தடையா இருக்கு? சனி, ராகு, கேது இவங்களுடைய தாக்கம் இருந்தா திருமணத்தில் தாமதம் வரும். ஒருவேளை உங்க ஜாதக கடத்துல இது இருந்தா. ஸோ அப்படி இருக்கு. எனக்கு வந்து சரியா எந்த ஜோதிகிட்ட போகிறது என்ன பண்றதுன்னு தெரியலமா. பொதுவா நான் சொல்ற பரிகாரம் கேட்டுக்கோங்க. இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா திருமண தடை விலகும். செவ்வாய்க்கிழமையில முருகன் கோவில்கள்ல முருகப்பெருமான தரிசனம் பண்றது. செவ்வரளை மாலையிட்டு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக கொடுத்து வழிபாடு செய்யும். இதனால செவ்வாய் பகவானுடைய தாக்கம் இருந்தா குறையும். ஏன்னா செவ்வாய் தோஷம் இருந்தாக்க திருமணம் தடைப்படும். அதே போல சனி பகவானுடைய தாக்கம் ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து திருமணத்தில் தடை வரும். ஸோ இந்த முருகன் வழிபாடு உங்களுக்கு இந்த 2 தோஷத்துக்கும் ஒரு நிவர்த்தி கொடுக்கும். அதே போல திருமண யோகத்துக்காக துளசி பூஜை, சுதர்சன ஹோமம், நாகராஜா வழிபாடு இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல திருமணம் ஆயிடுச்சுமா, குழந்தை பாக்கியம் தான் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா, குழந்தை பாக்கியம் அப்படின்னாவே பஞ்சம பாவம் பிளஸ் வந்து குரு நல்லா இருக்கும். இதுதான் வந்து குழந்தை பாக்கியம் விரைவாக கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இதற்கான பரிகாரம் சனிக்கிழமையில குலதெய்வத்துக்கும் ஆண்டாளுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதே போல சந்திர பகவானுக்கு உரிய ஸ்லோகம் சாந்தன கோபால மந்திரம் இதை வந்து ஜபம் பண்ணுங்க. அதே போல தொழில் மற்றும் அரசு வேலை, வெளிநாட்டு யோகம் இருக்கா. சிம்ம ராசி பொறுத்திருக்க லீடர்ஷிப், தலைமை பண்பு சிறப்பா இடம் பிடிப்பீங்க. அரசு நிர்வாகம், பாதுகாப்புத்துறை, போலீஸு, கலைத்துறையில, மீடியாவில், மக்கள் தொடர்பு துறையில, என்ஜினியரிங்ல, அதுக்கப்புறம் லா, இது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமான துறைகள் தான். சனி குரு நல்ல பாவத்துல இருந்துட்டா அரசாங்க வேலையில யோகம் இருக்கு. சூரியன் பிளஸ் புதன் நல்ல நிலையில இருந்துட்டா வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல தொழில் எல்லாமே அமையும். ஓகேவா? அதே போல கேஸ், கோர்ட்டு கேஸ் ஏதாவது அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் பாவம் நல்ல நிலையில இருந்துட்டா கேஸ் உங்களுக்கு சாதகமா முடியும். பொதுவா ஜோதிடத்துல 6, 8, 12 இந்த பாவங்கள் வந்துட்டு அவ்வளவா சிறப்பா வேலை செய்யாது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது நல்ல கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு, நல்ல கிரகங்களுடைய பார்வை இருக்குன்னா உங்களுக்கு கேஸ் சாதகமா முடியும். சனி ராகு கேதுடைய தாக்கம் ஏதாவது இருந்துட்டா கொஞ்சம் தாமதப்படும். உங்களுக்கு வந்து எதிராத்தீர் போறேன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்குமே சிம்மத்தை வீழ்த்த ஒருத்தராலையும் முடியாது. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கூட நீங்க பயப்படாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சாதகம் தான். அதே போல இந்த கேஸு கோர்ட்டுலாம் உங்களுக்கு சாதகமா முடியணும். அதற்கான பரிகாரம் கேட்டேன்னா அனுமன் சாலிஷா. செவ்வாய் சனி பகவானுடைய தாக்கம் குறையும். ஓகேங்களா? அதே போல நமக்கு எப்பதான் கஷ்டகாலம் முடியும் இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கான பதில் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு கேது பயிற்சியோட தாக்கம் 2025 நடுப்பகுதி வரைக்கும் மன அழுத்தம், நிதிகளில் தடை, நிறைய பண கஷ்டம். 2025 ஜூன் ஜூலைக்கு பின்னாடி குரு பயிற்சி நல்ல பாவத்துக்கு போறதுனால கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிவர்த்தி வர மாதிரி தான் இருக்கும். 2026, 27 ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. நிதி ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி சமநிலையில வந்துடும். வருத்தப்பட வேண்டிய அவசியமே வராது. அதே போல உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏன்பா நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனை அப்படின்னா, நமக்கு சூரியனுடைய ஆதிக்கம், நேர்மையானவங்க, பொய்யை நமக்கு நடிக்க தெரியாது. மனுஷங்களை பார்த்தா பொய்யை கண்டு நம்ம பயப்படுறோம். நேர்மை, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்கு, நம்மக்கிட்ட எல்லாரும் உதவி வாங்கிக்கிறாங்க. ஆனால் நன்றி கெட்டத்தனமாக நம்மளை தூக்கி எறிஞ்சு முடிச்சு விட்றாங்க.
நமக்கு வரக்கூடிய வாய்ப்புமே தட்டி பறிச்சிடுறாங்க. இது ஒரு பாவம் இல்லைங்க, இது ஒரு சோதனை காலம் தான். சோதனைக்கு பின்னாடி சூரியனுடைய ராசி அப்படிங்கிறது வலிமை அதிகமாகும். அந்த நேரத்துல உங்களை யாராலையுமே ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இதுதான் நான் முன்னாடி சொன்னேன். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையவே மாட்டார். என்னென்னைக்கும் நீங்க வெளிச்சமான ஆட்கள் தான். இப்ப திரும்ப திரும்ப சிம்மத்திற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் தாங்க. தேவையற்ற உதவிகளை தவிர்த்துட்டு நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. ஒருத்தவங்க ஓடி வந்து அவசரமா, சார் சார் எனக்கு ஒரு 10,000 ரொம்ப அர்ஜென்ட் சார், அந்த பிரச்சனை சார், இந்த பிரச்சனை சார். நில்லு நில்லு, ஏன், எதுக்கு, எதனால அப்படி ஆச்சு, கேள்வி கேளு. அவன் பதட்டமா பேசுற உடனே நீ பதட்டமா வந்துட்டு உதவி செய்யறன்ற பேர்ல கடைசியில பார்த்தா அவன் வந்து வேற ஒரு தேவைக்கு வாங்கிட்டு போயிருப்பான். அதே போல வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்குறேன்னு இருப்பான். அந்த நீ இக்கட்டான சூழ்நிலை இருப்ப, இப்ப கேட்ப. அப்போ வந்து பெருசா கொடுத்துட்டீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு திரும்ப நம்மகிட்டே சண்டை கூட வந்திருப்பான். சண்டை போட முடியாமலாம் இல்ல, அந்த இடத்துல நம்மளால அந்த மாதிரி பேச முடியாது. நன்றி கெட்ட உலகத்துல நன்றி கெட்டவங்க போல நம்மளால நடந்துக்க முடியாதுமே நம்மளுடைய தோல்விக்கு பெருத்த காரணம் வந்து நிக்குது. இதோட நான் நல்லது பண்றேன், ஏன் எனக்கு கெட்டது வருது அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியாம யாராவது சிரமப்பட்டா உடனே குதிச்சுட்டு போய் உதவி பண்றீங்க. ஆனா அந்த உலகம் என்ன செய்யுது, நன்மையை மறந்துட்டு தேவையான சமயத்துல மட்டும் தேடி வந்து நமக்கு தேவையான உதவி எடுத்துக்கிட்டு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு போயிடுது. இது ஒரு கர்ம சோதனை. உதவி செய்வதனால புண்ணியம் நினைக்கிறீங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு தாமதமாக தான் திரும்ப வரும். திரும்போது வட்டி சேர்ந்து வரும், நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனா இப்ப கஷ்டப்படுறோம்ல, அது யார் பலன் கொடுக்கறது? நம்மள ஏன் எல்லாரும் ஒதுக்குறாங்க? உண்மையா நேர்மையா பேசுறீங்க, அதனால யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. நல்லா சிரிச்சாலும் சரி, உள்ளுக்குள்ள பொறாம வஞ்சகம் வச்சுக்கிட்டு தான் உங்களை வந்து உறவாடி கெடுக்கிறாங்க. இது சிம்ம ராசிக்கு ஏன் எதிரிகள் அதிகம்னாக்க, இந்த உள்ளுக்குள்ள வஞ்சகம் வச்சுக்கோங்களே ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனாலவே எதிரிகள் அதிகம். அப்படி ஒருத்தங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சுட்டா முகத்துல அடிச்ச மாதிரி நேருக்கு நேரம் சொல்லிடுவீங்க, கோவப்பட்டுருவீங்க. இதனாலவே எல்லாரும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல பணப்புழக்கம் ஏன் தடைப்படுது? அதிகமாக மற்றவங்களுக்கு செலவு பண்றது, முதலில் கவனம் இல்லாமல் போறது, சனி ராகு கேதுடைய தாக்கம், இதனால தடை, கடன், வீண் செலவு. ஆனால் நஷ்டங்கிறது உங்களுக்கு நிலையா இருக்காதுங்க, காலம் மாறும். பணம் பெருகி பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். வருத்தப்படாதீங்க, நீங்கள் வச்சுக்க முடியாமல் போகும் பணம் வந்துச்சுனாலே. ஆனால் அது ஏதாவது ஒரு வகையில் நல்ல விதத்துக்கு தான் செலவாகும், புரியுதுங்களா? அதே போல் ஏன் நமக்கு எதிரிகள் அதிகம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி சொன்னதான், அதிகாரம், லீடர்ஷிப் வந்து உங்களுக்கு பிறவிலேயே இருக்கு. இதனால நீங்க இந்த இடத்துல கையை வச்சிங்க அப்படின்னாக்க நமக்கு பயன் கிடையாது. ஏன்னா உண்மை நேர்மன் இருப்ப நம்ம 10 ரூபா சம்பாதிக்க முடியாது, நம்மளால இந்த இடத்துக்கான பலனை வந்துட்டு ஜாலியா அனுபவிக்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாத்துலயும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைப்பீங்க. இதனாலவே வந்து இந்த பொய் சூதுவாதை வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டவங்களுக்குலாம் நீங்க எதிரியா மாறிடுறீங்க. உண்மையில உங்க திறமைக்கும் மனசுக்கும் தான் அதிகமானவங்க வந்து பொறாமப்படுறாங்க. அதே போல உறவுகள் ஏன் உங்களுக்கு போலியா இருக்கு அப்படின்னா, சிம்மராசி பொறுத்தவரைக்கும் நெருங்கிய உறவுகள் கூட பெரும்பாலும் உங்களோட தேவைக்காக மட்டும் தான் வராங்க. அதே போல உண்மையா உங்களை காதலிக்கிறவங்க ரொம்ப குறைவு. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வாழ்க்கையில உண்மையா இருந்துட்டா முழுக்க முழுக்க கூட இருப்பாங்க. போலியான உறவுகள் அப்படிங்கிறது அதிகமா கூட வராது. சூரியன் சந்திரன் இதுக்கிடையிலான பாவ சண்டை காரணமா இந்த போலியான உறவுகள் உங்களை சுத்தி சுத்தி வரும். ஸோ எப்போதான் நம்ம வாழ்க்கை நிலை மாறும்? 2025க்கு அப்புறம் கண்டிப்பா குருவுடைய பயிற்சி சாதகமா மாறுறப்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். 2026 சிறப்பா இருப்பீங்க. பண ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லாமே மெதுவான உயர்வு தான், ஆனால் நிலையான உயர்வா இருக்கும். 2028க்குள்ள உங்க வாழ்க்கை முற்றிலுமே மாற்றம் அடையும். அப்ப நீங்க தான் சிங்கம் மாதிரி வாழ போறீங்க, இதை வந்து உணர்ந்துக்கோங்க. அதே போல வெற்றி பெறுவதற்கான வழிபாடு நான் சொல்ல கேட்டுக்கோங்க. சூரிய பகவான் வழிபாடு, தண்ணீர் அர்ப்பணித்து தினம் தினம் வழிபாடு செய்யுங்க. முடியாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமையாவது வழிபாடு செய்யுங்க. சனி பரிகாரம், சனிக்கிழமையில கருப்பு எள்ளெண்ணெயே தானம் கொடுங்க. அதிக நம்பிக்கை குறைச்சிக்கோங்க. யாரையுமே சீக்கிரமா நம்புறத, மனசு விட்டு பேசுறத சுத்தமா தவிர்க்கிறது சிறப்பு. அதே மாதிரி பணம் கையில வைக்க கத்துக்கோங்க. சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. உங்ககிட்ட இருந்தா தான், திரும்ப சொல்றேன், உங்க பணம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அது எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும். உங்க பணமே வெளியில மாட்டிருக்கு அப்படின்னா கூட அந்த பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல அனுமன் சாலிஷா ஜபம் பண்ணுங்க, எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். எதிரிகளை தும்சம் செய்யறதுக்கு அனுமனுடைய வழிபாடு சிறப்பு. முருகன் தரிசனம், தொழில தடைகள் விலகிறதுக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு உண்மையா சொல்றேன், நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. ஒரு கர்ம சோதனை தான் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே. உண்மையான நபர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க, மெதுவா வந்து சேருவாங்க. 2025 to 26 தடைகள் எல்லாமே குறையும். 2028க்குள்ள முழுமையா நல்ல உயர்வை பார்ப்பீங்க. சிம்மராசிகள் பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் அது தங்கம் போல மாறும். என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, அவ்வளவுதான். இதில் திரும்பவும் கோடு போட்ட மாதிரி 2 விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோ.
அதிக நம்பிக்கை. யாரையுமே சீக்கிரமா முழு மனசோட நம்பாதீங்க. அதிகமா செலவு பண்ணாதீங்க. உதவிக்காக எல்லா பணத்தையும் குடுத்துட்டா, பின்னாடி நம்ம தானே கஷ்டப்படுறோம். அதே போல கோவம், நேரடி வார்த்தை. உண்மைய சொன்னாலும் மெதுவா சொல்றது நல்லது. அதே மாரி அதிகமா வேலைய எடுத்துக்கிறது, வேலைப்பளு. எல்லாருக்கும் உதவுறத குறைச்சுட்டு, உங்களுடைய உடலுக்கும், மனசுக்கும் நேரம் ஒதுக்குங்க. மாத்தவே கூடாது. இதுதான் உங்க உயிரு. நேர்மை. இத ஒருபோதும் மாத்திக்காதீங்க, விட்டுக் குடுக்காதீங்க. உதவி செய்யக்கூடிய மனப்பான்கு. இது யாருக்கும் உதவி செய்யறத நிறுத்தாதீங்க. ஆனா யாருக்கு உதவணுங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. தன்னம்பிக்கை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்களால முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் மாத்திக்கவே கூடாது. பொறுப்புணர்வு. குடும்பம், நண்பர்கள், சமூகத்துக்கு பொறுப்பா இருக்கிறது சிம்மத்துடைய பெருமை. இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு நீங்க மாத்திக்க கூடாத விஷயம். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? பணப்புழக்கத்தை மெதுவா நிலைநிறுத்த கத்துக்கோங்க. உறவுகள்ல போலித்தனம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. தொழில் மதிப்பு உயர்வு. அதற்கான வழி என்னங்கிறது யோசிங்க. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை மீது அக்கறை வச்சுக்கோங்க. இனி எல்லா விதங்களையும் உங்களுக்கு வெற்றி தொடரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா. திரும்ப சொல்றேன், உங்களுடைய மனசு நல்லது, நம்பிக்கை அதிகம், சோதனைகள் அதிகம், நம்பிக்கை பிளஸ் கோபம் பிளஸ் செலவு, இது எல்லாமே கட்டுப்படுத்திட்டா நம்முடைய வாழ்க்கை தரம் தினம் தினம் உயரும். சிறப்பா ஒரு முடிவை சொல்றேங்க. எப்பவுமே நீங்க சிங்கம் போல பிரகாசிக்க போறீங்க. இப்ப இருக்கக்கூடிய கஷ்டம், நஷ்டம், சோதனை, அழுக, கண்ணீர் எல்லாமே தற்காலிகமானது. எதுவுமே உங்ககிட்ட நிலையா இருக்க போறதில்ல. கூடிய விரைவில், ஏன் இந்த 2025 முடியறதுக்குள்ளாகவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை வருது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுடைய கஷ்டங்கள்ல எந்த கஷ்டம் மறையணும், எந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அதை நாங்களும் உங்க சார்பா கடவுள்கிட்ட வேண்டுதலா வைக்கிறோம். நன்றிங்க.